ஹலோ. சரியான கோல்டு. இன்னைக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். Wow. Okay. Throat chakra, heart chakra, sacrifice. New beginning. Heart space open பண்ணுங்க. சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நான் திரும்ப again சொல்றது ஒரே விஷயம்தான். நியூ பிகினிங்ஸ், நியூ திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும்னா உங்கள் சைட்லேருந்து நீங்களும் சில ஒர்க் ரெடியாக இருக்கணும், சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹார்ட் ஓப்பனாக வைங்க. என்ன மாதிரியான விஷயம் வருதுன்னாலும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். வெறும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கேட்குறது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்மளும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? சம்டைம்ஸ் நம்ம கேட்குறது தான் கடவுள் கொடுக்கணுன்றது கிடையாது. சம்டைம்ஸ் கடவுள் நமக்கு வேறு பிளான் வச்சுருப்பாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு டவுட் இல்லாமல், பயம் இல்லாமல் மூவ் ஆன் பண்ண ரெடியாக இருங்க. ஏன்னா உங்களோட நியூ லைஃப் டைம் போயிட்டே இருக்குது. நியூ லைஃப்கான டைம் ஷர்லி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா? நேம் ஷர்லி. அத்தாரிட்டி. ஜூபிட்டர் இருக்கலாம் உங்களோட சார்ட்ல, சாட்டர்ன் இருக்கலாம் சில பேருக்கு உங்களை நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு ஸ்டேபிளான நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில பேர் சாக்ரிஃபைஸ்னால் நீங்கள் கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கிட்டேருந்து. சில பேர் வேறு எதுனா ஒரு விஷயம் நீங்கள் இருக்கிற ஜாப்லேருந்து வேறு கண்ட்ரி மாறி போகிற மாதிரி இருக்கலாம். சில பேர் உங்களோட பார்க்குற அந்த யோசிக்கிற விதத்தை சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் ஒரே பேட்டர்னில் யோசிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கடவுள் கொடுக்குறாங்க. யுரானஸ் உங்களுடைய சார்ட்டில் இருக்கலாம். நியூ பிகினிங்ஸ் டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. 8778 பார்க்குற பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த நம்பர்ஸ் 786 பார்க்குறவங்களா இருக்கலாம். காட் உங்களுக்கு வழி காமிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் தான் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் அப்படி இருக்கிறீங்க.
பாசிட்டிவ் பிளட் குரூப் எனக்கு இங்கே தெரியுது. ஓ பாசிட்டிவ் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா பிளட் குரூப். ஏன்ஷியன்ட் நாலேஜ் உங்களுடைய பிளட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்ஷியன்ட் நாலேஜ், உங்கள் ஆன்செஸ்ட்ரல் அந்த விஸ்டம்ஸ் உங்களுடைய பிளட்லேயே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணாலும் இருக்கலாம். ஓ சில பேர் வந்து முடிஞ்சு போன ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னமும் நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் அதிலே பார்த்துட்டே நீ இருக்கிற மாதிரி இருக்குது. மெமரிஸ் ஆஃப் சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு நியூ டைம் லைன், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ட்ரீம்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் காட்டுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே வந்துட்டு கவனிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு அதிலே இருக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட் உங்களுக்கான சைக்கிள் முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு நியூ டைம் லைன் உள்ள நீங்கள் போக வேண்டிய நேரம். நீங்கள் வந்துட்டு இன்னமும் பிடிவாதமாக வந்துட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான மேனிஃபெஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 7 பார்க்குறவங்க நிறைய பேர் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா, உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட சில கர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்காக தான் உங்களுடைய லைஃப் பர்பஸாக இருக்குது. சில பேருக்கு ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் பண்ண அந்த விஷயங்களும் கர்ஸ், அந்த மாதிரி அவங்களுடைய கர்மா, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணுறது தான் உங்களுடைய பர்பஸாக இருக்குது. இந்த ஒரு நியூ டைம் லைன், நியூ ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு, நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர், ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்துட்டு இன்னமும் ஓப்பன் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்க லைஃப்பில். உங்கள் மைண்ட் மனசில் என்ன இருக்குதோ ஓப்பனாக பேச கற்றுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. மற்றவங்களுடைய பேச்சு கேட்குறதுனாலையும் நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறதுனாலையும் நீங்கள் அதிகமாக கன்ஃபியூஷன், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியாமல், நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் இருந்துருவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயங்களாகவே இருக்கும். உங்களுக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டாக இருக்கும். எதுவும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது எந்த விஷயத்தையுமே. அகெயின் சேம் கார்டு. அதனால் கொஞ்சம் மனசு திறங்க, உங்கள் மைண்டை திறங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கவனமைங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு ஜென்ரேஷனோட ஒரு தலையெழுத்தையே மாற்ற பிறந்திருக்கிற பர்சன். நீங்கள் பாஸ்டில் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பண்ண தவறுகள், நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல லைஃப் நீங்கள் எல்லாத்துக்காகவும் உருவாக்குறீங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்காகவும் அவங்களுக்காகவும் நீங்கள் ஒரு கதவை திறந்து வைக்கிறீங்க. ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கதவை திறந்து வைக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் பட்ட மாதிரி கஷ்டம் இனி வர ஜென்ரேஷனில் வேறு யாருக்குமே வராது. எம்ப்ரஸ் ஒரு நியூ லைஃப் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உருவாக்க தான் போகிறீங்க. Ace of Swords, வாய்ஸ் கேட்குதான் தெரியல. ஏன்னா நான்
கூலர் ஆன் பண்ணியிருக்கேன், ரொம்ப அனல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபேன் போடலை, ஜஸ்ட் கூலர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேஜிக்கல் ஸ்டிக், உங்களுடைய லைஃப் மாற்றக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்டிக், அந்த மேஜிக்கலான ஒரு வேர்டு, அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க எதுவாக இருந்தாலும். ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ திங்ஸ். த எம்ப்ரஸ், நம்ம இதுலேயும் எம்ப்ரஸ் பார்த்தோம், இதுலேயும் எம்ப்ரஸ் இருக்குது. 2 times எம்ப்ரஸ். எங்கே எடுக்கலையா நான் கார்டை வெளியே? இதுலேயும் வச்சுட்டேன் போல இருக்கு பார்த்துட்டு. ஓகே, 2 times எம்ப்ரஸ் பார்த்தோம். இந்த கார்ட்ஸில் நம்ம எம்ப்ரஸ் பார்த்தோம், இதுலேயும் எம்ப்ரஸ் இருக்குது. 2 times. எல்லாத்தையுமே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. அதனால் மற்றவங்களோட பேச்சில் வராதிங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றி அமைச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்பப்போ கொஞ்சம் டவுட்ஸ் உங்களுக்கு மற்றவங்கனால தான் உங்களுக்கு வருது. த்ரீ கன்ஃபர்மேஷனாக இருக்குது, இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 3 வீனஸ் எனர்ஜி இருக்கலாம், யுரேனஸ் எனர்ஜி இருக்கலாம். பார்க்குறவங்கள ஆல்ரெடி நான் சொன்னேன் யுரேனஸ் இருக்குது அப்படின்னுட்டு. வீனஸ், யுரேனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். லீப்ரா இருக்க வாய்ப்பு இருக்கு. லியோ, லீப்ரா. எம்ப்ரஸ் மோட்ல இருக்கீங்க, ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு லீப்ரா எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே டவுட்ஸ், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பர்ஃபெக்ஷன் இல்லைனா என்னால் நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்க முடியாது. சீக்கிரம் எனக்கு அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் என்னோட லைஃப்பில் வரணும், என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் சைட் ஆன அந்த ஒரு விஷயங்களும் நீங்களும் பண்ணணும். பேஷன்றது அதிகமாக இருக்குது. எல்லா விதத்துலேயும் பல கோணங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்காக. ஆனால் எல்லா இடத்துலையுமே உங்களை வந்துட்டு ஜட்ஜ் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். அதிகமாக வந்துட்டு நீங்கள் சில இடத்துல வந்துட்டு ரொம்ப நேரம் தங்குன மாதிரி இல்லை. சில பேர் வந்து இடம் மாறி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி. சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதிக நாள் இல்லாமல் வேறு ஒரு பிளேஸ் மாறுற மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜாப் கொஞ்சம் நாளில் கசக்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஜாப் பிடிக்காத மாதிரி, அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் பீப்புள் பிடிக்காத மாதிரி. சில பேர் நீங்கள் இருக்கிற ஃபேமிலியில் சில சுச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டென்ஷன், உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில திங்ஸ் எப்போ நம்ம இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறும், வேறு தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். யாரோடைய சஜஷன் எதுவுமே ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் சம்டைம்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பனாக பேசுகிறீங்க, சில விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு லாயலாக கிடையாது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற பர்சன் ஒரு லாயலாக கிடையாது உங்களுக்கு. நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நிறைய ஆசைப்படுவீங்க. அதே சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றதே சில பேருக்கு அந்த அளவுக்கு லாயல், அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ரொம்பவே வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் சில டவுட்ஸ்னாலேயே நீங்கள் வந்துட்டு பயந்து பின் வாங்குற மாதிரி இருக்குது சில விஷயங்கள்.
அதிகமாக யார்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஹெர்மிட் மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுடைய ரீடிங். டெலிபதி எனர்ஜி கனெக்ஷன் யாரோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதில் கொஞ்சம் கை தேர்ந்தவராக வந்துட்டு இருக்கீங்க டெலிபதி பண்ணுறதுல. அப்படியே என்கிட்ட கொஞ்சம் அந்த டெலிபதி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. சூப்பர். அதனால தான் சிரிச்சேன் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி. ஓகே, நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல விதமாக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது எனக்கு உங்களோட எனர்ஜி. யூஸ் பண்ணுறவங்க டெலிபதி யூஸ் பண்ணுறாங்க, நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய நம்ம லைஃப் சேஞ்சஸ் வரணுன்றது ட்ரீம் மாதிரி நம்ம மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கான டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம முன்னேறவும் கற்றுக்கணும். சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம வெளியில் வராத மாதிரி இருக்கும், நம்ம மூவ் ஆன் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போல்டாக எடுக்கிற ஸ்டெப்பு தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.